நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி. பெரும்பான்மை பலத்துடன் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது தாவேக அரசு. திரு சி ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்பட்டு வாக்குகள் பின்வருமாறு எண்ணி கணிக்கப்பட்டன. தீர்மானத்தை ஆதரித்தோர் 144, தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்று வெற்றி பெற்றார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். சட்டப்பேரவையில் அறுதி பெரும்பான்மையை நிரூபித்தது விஜய் தலைமையிலான தாவேக அரசு. தீர்மானத்தை ஆதரித்தோர் 144, தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் ஆதரவு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 அதிமுக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு. விஜயன் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு எதிராக திமுகவின் 57 எம்எல்ஏக்கள், தேமுதிகவின் 1 எம்எல்ஏ ஆகியோர் வெளிநடப்பு. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்ற மதிமுகவின் 2 பேரும் பேரவைக்கு வராமல் நம்பிக்கை வாக்கெடுப்பை தவிர்த்தனர். முதலமைச்சர் கோரிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு. அதிமுகவின் எஸ்பி வேலுமணி தலைமையிலான ஒரு பிரிவும், அமமுகவின் ஒற்றை எம்எல்ஏ காமராஜ் உள்ளிட்டோரும் ஆதரவு தெரிவித்ததால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசு வெற்றி. தாவேக அரசின் மீது நம்பிக்கை இல்லை என கூறி திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. தேமுதிக, மமக, மஜக, கோமதிக எம்எல்ஏக்களும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சர் விஜய் கோரிய நம்பிக்கை வாக்கெடுப்பிலிருந்து விலகி நிற்பதாக பாமக சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி அறிவிப்பு. விஜயின் நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பில் நடுநிலை வகிப்பதாக பாஜகவின் ஒற்றை உறுப்பினர் அறிவிப்பு. தாவேக அரசு குதிரை வேகத்தில் செயல்படுமே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடாது என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற குதிரை பேரம் நடப்பதாக கூறிய எதிர்க்கட்சிகளுக்கு பதிலடி. குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்ற கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தைய ஆட்சி காலங்களில் கொண்டுவரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தாவேக ஆட்சியிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும்.
சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. ஆதரிப்பவர்களுக்கு மட்டுமான அரசல்ல, எதிர்ப்பவர்களுக்கான அரசும் இது என சுட்டிக்காட்டியமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தைய அரசுகளால் கொண்டு வரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேக அரசு எப்போதும் மதசார்பற்ற அரசாகத்தான் செயல்படும் என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைத்த தலைவர்களின் வழியில் தொடர்ந்து செயல்படுவோம் என உறுதி. தாவேக அரசு சாதி மதம் கடந்து சாமானியர்களுக்கான மக்கள் அரசாக செயல்படும். தமிழ்நாட்டு மக்களுக்கு மனசாட்சி உள்ள மக்களாட்சியை தரும் மக்கள் அரசு என்று முதலமைச்சர் விஜய் உறுதி. 1967 and 1977 தேர்தல்கள் வாயிலாக அமைந்த சாமானியர்களின் அரசை போலவே 2026 சட்டமன்ற தேர்தல் வாயிலாக தமிழக வெற்றிக் கழகமும் சாமானியர்களின் அரசையே அமைக்கும் என்று மக்களிடம் தீர்மானமாக கூறினோம். இந்த மக்கள் அரசு மனசாட்சி உள்ள மக்களாட்சியை தரும் என்று உறுதியளிக்கிறேன். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்புடன், உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. தாவேக ஆட்சி அமைக்க 1,72,00,000 பேர் மட்டுமே வாக்களித்துள்ளனர் என்றும் 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஆட்சி என்றும் உதயநிதி விமர்சனம். தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி. தனி அணியாக மக்கள் அணியாக களம் கண்டு 3 ஆண்டில் 34.92% வாக்குகளை பெற்றிருப்பதாக முதலமைச்சர் விஜய் பதிலடி. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த அணியும் இல்லாமல் தனி அணியாக, தனி சிறப்புமிக்க அணியாக, மக்கள் அணியாக, மக்களை விரும்பும் அணியாக, மக்கள் விரும்பும் அணியாக களம் காண்டோம். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். தாவேக அரசை பெரும்பான்மை இல்லாத அரசு என்று விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், நம்முடைய சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. மேஜிக்கல் நம்பர்னு சொல்லுவாங்க. 118 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியோ ஒரு கூட்டணியோ தான் ஆட்சிக்கு வர முடியும். இப்ப நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு அந்த நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. 108 இடங்கள் தான் இருக்கு. அதுவும் அந்த கட்சியினுடைய தலைவர் 2 இடங்கள்ல போட்டி போட்டு அதுல ஒரு இடத்தை இன்னைக்கு ராஜினாமாவும் செஞ்சிருக்கிறார். ஆளுங்கட்சியை சேர்ந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மாண்புமிகு உறுப்பினர் வாக்கெடுப்புல கலந்து கொள்ள கூடாதுன்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இப்ப ஆளுங்கட்சிக்கு வெறும் 106 இடங்கள் தான் இருக்கு. இது சிறுபான்மை அரசுதான் என்றும் சிறுபான்மையினரை பாதுகாக்கும் அரசு என்றும் பதிலளித்த முதலமைச்சர் விஜய், ஒரு நூல் இழைவில் தனி பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போய் இருக்கிறது. அதனால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான்.
சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான். எம்எல்ஏக்களை கடன் வாங்கி தாவேக ஆட்சி நடத்துவதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அமமுக தலைமைக்கே தெரியாமல் அக்கட்சி எம்எல்ஏவின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. தலைவர் அமைச்சர் கூட்டணியில போட்டியிட்ட கட்சிகளை எல்லாம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மைக்கான கடிதத்தை ஆளுநருக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. உங்க கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. புஷ்பா திரைப்பட பாணியில் தாவேக ஆட்சி நடத்துவதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தாவேகாவுக்கு ஆதரவளித்த அதிமுகவின் ஒரு பிரிவான சி.வி. சண்முகம் இல்லத்திற்கு புது சோஃபா சென்றதை சுட்டிக்காட்டி குற்றச்சாட்டு. பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தேர்தலில் தனித்து போட்டியிட்டு தாவேக ஏறக்குறைய 35% வாக்குகள் பெற்ற நிலையில் அதைவிட 10%க்கும் குறைவான வாக்குகளையே திமுக பெற்றது. மக்கள் மன்றத்தில் திமுக முன்வைத்த சொத்தை வாதங்கள் தற்போது சட்டமன்றத்திலும் தொடர்கிறது என்று முதலமைச்சர் விஜய் விமர்சனம். தாவேகாவின் மக்கள் அரசை புஷ்பா அரசு என்று திமுக ஏளனம் பேசியிருப்பதாக முதலமைச்சர் விஜய் கண்டனம். 1999ஆம் ஆண்டில் பாஜகவுடன் திமுக கூட்டணி போட்டு பேரம் பேசி மந்திரி பதவிகள் பெற்றதை மக்கள் இன்னும் மறக்கவில்லை என விமர்சனம். தனது ரீல்ஸ் அருந்து போனது தெரியாமலே சட்டப்பேரவையில் திமுக திமிராக பேசுவதாக முதலமைச்சர் விஜய் கண்டனம். மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையில் உறுதியாக உள்ள தாவேக அரசை பார்த்து திமுக ஆற்றாமையில் அலறப்போவது உறுதி என்று விமர்சனம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.